திருப்பம். படித்து 4 ஆண்டுகள் உருண்டோடியது. உருப்படியா ஒரு வேலையும் கிடைக்கல. படிச்சு முடிச்சபோது இருந்த நம்பிக்கை வருஷம் ஓட ஓட வேலை தேடியே கரைஞ்சு போச்சு. அப்பா பேரை சொல்லி அம்மா கடைக்கு போக, ஈபி பில் கட்ட என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பா என்னை பார்க்கும் போதெல்லாம் மற்றவங்களோட எப்போ பார்த்தாலும் ஏன் வேலைக்கு போகல கேட்டு அசிங்கப்படுத்துறதே வேலையாக வச்சிருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. லீவ் அன்னைக்கு தான் சிரித்து பேச முடியும். வாழ்க்கையே வெறுப்பாக போயிடுச்சு. இப்போ யார்கிட்டையும் பேசுறது இல்லை. தனிமைதான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. போன வாரம் நான் வீட்டுக்கு வரும்போது 2 பேர் பல்சர் சிசி வண்டியிலே ஒரு பெண் செயினை பறிச்சிட்டு மின்னல் வேகத்தில் போயிட்டாங்க. எங்கே போனாங்க தெரியல. யாரும் வண்டி நம்பர் கூட நோட் பண்ணலை. அந்த சம்பவம் என் மனதில் ஏதோ செய்தது. பணம் சம்பாதித்தால் போதும், இந்த சமுதாயம் அப்பா தவறாக பேச மாட்டார்கள் தோணுது. வாயில போய் கையிலே களவு இருக்கக்கூடாது. என் பாட்டி சொல்லும். இந்த 2ம் இருக்கிறவன் ரொம்ப நல்லா இருக்கான். அறிவு தவறு என்று சொன்னாலும் மனசு சொல்வதையே ஏற்போம். இரவு முழுவதும் யோசித்து திருட முடிவு எடுத்து உள்ளேன். திருட என்ன வேணும்? சிசி அதிகம் உள்ள வண்டி, ஹெல்மெட்டு, மெயின் ரோடு பக்கத்தில், ஆள் நடமாட்டம் இல்லாத தெரு, பெண்கள் வெளியே வரும் நேரம், நிறைய தைரியம். ஒரு வாரம் தெரு, டைம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தைரியத்தையும் வளர்த்து கொண்டேன். காலையிலே 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற என்ஜி காலனி ஏரியாவிலே திருடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். பெண்கள் காய்கறி வாங்க வெளியே வருவாங்க. அந்த டைம் கரெக்டாக செயினை பறிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்பட்ட பயத்தை விட 10 மடங்கு அதிகமாக பயமாக இருக்குது. நேற்றே என் ஃப்ரண்ட் வேர்சஸ் கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. போய் அட்டன் பண்ண சொன்னான். நைட்டு ஃபுல்லாக யோசித்து செயினை பறிக்கலாம் முடிவு பண்ணினேன். எப்படியெல்லாம் பண்ணலாம் யோசனையில் சிகரெட் பாக்கெட்டே காலி. 8:30 மணிக்கு வீட்டில் இன்டர்வியூக்கு போகிறதா சொல்லி வண்டி எடுத்து கிளம்பினேன். டீ கடையில் 2 பாக்கெட் சிகரெட் ஊதி தள்ளி 2 மணி நேரத்தை போக்கினேன். நேரம் பார்த்து அந்த தெரு முனையில் போய் நின்றேன். திருடும்போது மாட்டிக்கொண்டால் எல்லாரும் அடிப்பார்கள், போலீஸில் ஒப்படைப்பார்கள். டிவியில் வரும் குடும்பத்திற்கு அசிங்கம். அப்பாவிற்கு தலைக்குனிவு என்று நினைக்கும் போதே தலை முழுவதும் வியர்த்து கை கால் எல்லாம் நடுக்கம் கொடுத்தது. மாட்டாமல் தப்பினால் பணம் பணம் பணம், எல்லாரும் என்னை மதிப்பார்கள் என்று தைரியத்தில் பைக் வேகத்தை கூட்டினேன். திருடன் 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 என்ற சத்தம். இன்னும் திருடவில்லை. அதுக்குள்ளே கத்துறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டில் இருந்து சத்தம். ஓடி போய் உள்ளே பார்த்தால் முகமுடி அணிந்த 3 பேர் தப்பித்து ஓடினர். இரத்த வெள்ளத்தில் ஒரு முதியவர் போராடி கொண்டிருந்தார். பக்கத்தில் அவரது மனைவி பக்கத்தில் இருந்தார். அக்கம் பக்கத்தினரும் வந்தனர். அந்த முதியவரை தூக்கி பிடித்து, என் பேரன் போல இருக்கப்பா, கொஞ்சம் என் புள்ள பேர வர வரைக்கும் எங்க கூட இருப்பா என்றாள். சரி என்று மருத்துவமனையில் பாட்டிஸ் கூட இருந்தேன். அப்போதுதான் அவனை உணர வைத்து திருட்டு கொஞ்ச காலங்களில் கொலை செய்யவும் தூண்டும். தன் சுகபோக வாழ்க்கைக்காக மற்றொரு உயிரை பறிக்கும் அளவுக்கு களவு கொடியது என்று உணர்ந்தேன். அந்த முதியவரின் மகன்கள் வந்தனர். எல்லாரும் பணக்காரர்கள் போல் தெரிந்தனர். எனக்கு நன்றியை செக் எழுதி திருப்பி தந்தனர். உழைத்து சாப்பிடணும் முடிவு செஞ்சு 1 நிமிஷம் ஆகலை. அதுக்குள்ளே பணம் வருது. கடவுளே, மனதில் உள்ளே சிரித்து கொண்டேன். எனக்கு உங்கள் பணம் வேணாம் சார். ஒரு உதவியாக பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். உங்கள் பணத்திற்காக உதவி பண்ணலை சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டாங்க. சும்மா இருக்கிறதே சொன்னேன். என் படிப்பை விசாரித்தாங்க. என் சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்தில் மருத்துவமனையில் ஒருத்தர் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்தார். எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகணும்னு நினைச்சேனோ அதே கம்பெனிக்கு அசிஸ்டண்ட் மேனேஜர் வேலை. அந்த கம்பெனி நிறுவனத்தை தான் காப்பாற்றியிருக்கேன். அதுக்கு பதிலாக எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இனிமேல் அப்பா திட்டமாட்டார். சமுதாயமும் என்னை மதிக்கும். திருடனாக மாற இருந்த என்னை 3 முகமுடி திருடர்கள் காப்பாற்றி விட்டனர்.